தமிழகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளும் பொதுக்கூட்டத்தை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நாளை நடைபெறவுள்ளது. இதில் பிரதமர் பங்கேற்க உள்ளதையொட்டி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 3500க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். பிரதமர் வருகையை முன்னிட்டு 7 அடுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பொதுமக்கள் வாகனம் நிறுத்துவதற்கான தனி பார்க்கிங் மற்றும் முக்கிய தலைவர்கள் வாகனம் நிறுத்துவதற்கான VIP கார் பார்க்கிங் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. 1,20,000க்கும் மேற்பட்ட நாற்காலிகள் போடப்பட்டுள்ளன. பொதுமக்களுக்கு குடிநீர் மற்றும் 200க்கும் மேற்பட்ட மொபைல் டாய்லெட் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. கூட்டணி கட்சிகள் சார்பில் பிரதமர் மோடியை வரவேற்கும் வகையில் பேனர்கள் வைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. சட்டப்பேரவைக்கு வந்த கர்நாடக ஆளுநர் தாவர்சந்த் கெலாட்டை முதல்வர் சித்தராமையா, சபாநாயகர் மற்றும் அமைச்சர் பிரியங்க் கார்கே உள்ளிட்டோர் வரவேற்று அழைத்து சென்றனர். உரையை வாசிக்க தொடங்கிய ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் 2 வரிகள் கொண்ட ஒரு சுருக்கமான உரையை மட்டும் ஆற்றிய பிறகு சட்டப்பேரவையை விட்டு வெளியேறினார். ஆளுநர் உரையில் மத்திய அரசு மீது கடும் விமர்சனங்கள் இடம்பெற்றிருந்ததாக கூறப்படும் நிலையில் அவற்றை நீக்க ஆளுநர் வலியுறுத்தியும் அவை நீக்கப்படாததால் பேரவையிலிருந்து வெளியேறியதாக கூறப்படுகிறது. தண்டனையை தூக்கிலிட்டு நிறைவேற்றுவதற்கு பதிலாக வலியற்ற மாற்று முறையில் நிறைவேற்ற கோரும் மனுக்கள் தொடர்பான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. அது தொடர்பான மனுக்களை நீதிபதிகள் விக்ரம்நாத் மற்றும் சந்தீப் மேத்தா அடங்கிய அமர்வு விசாரித்தது. விசாரணையின் முடிவில் 3 வாரங்களுக்குள் எழுத்துப்பூர்வமாக வாதங்களை மனுதாரர்கள் தரப்பும் மத்திய அரசு தரப்பும் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு தீர்ப்பு பின்னர் வழங்கப்படும் என கூறி நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்தனர். ஜம்மு காஷ்மீரின் பதேர்பாக் பகுதியில் காஞ்சோத் திருவிழா பாரம்பரிய முறையில் கொண்டாடப்பட்டது. பெண்கள் பாரம்பரிய உடைகளை அணிந்து சிவபெருமானை வழிபட்டனர். கணவர்களின் நீண்ட ஆயுளுக்காக பெண்கள் விரதமிருந்து சிறப்பு பூஜை செய்து ஆன்மீக பாடல்கள் மற்றும் பாரம்பரிய சடங்குகளுடன் இந்த விழா நடைபெற்றது. டெல்லியில் சீக்கியர்களுக்கு எதிரான கலவரம் தொடர்பான வழக்கில் காங்கிரஸ் முன்னாள் MP சஜ்ஜன்குமாரை டெல்லி நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. டெல்லியின் ஜனக்புரி மற்றும் விகாஸ்புரி பகுதிகளில் நடந்த கலவர சம்பவம் தொடர்பாக தொடரப்பட்ட இந்த வழக்கை ரவுஸ் அவென்யூ நீதிமன்றம் விசாரித்து வந்தது. விசாரணையின் முடிவில் கொலை குற்றச்சாட்டிலிருந்து சஜ்ஜன்குமாரை விடுவித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியை BCCI பிரதிநிதித்துவப்படுத்துவதை எதிர்த்த பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பாக ரீபக் கன்சல் என்பவர் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அப்போது 1க்கு மேற்பட்ட அணிகள் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இருந்தால் அவற்றுக்குள்ளே போட்டி இருக்கும் என்றும், தற்போது அதுபோன்று எதுவும் இல்லை, தேவையில்லாமல் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது.